இவருக்கு இவர் சொகுசா புத்தி புத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலைங்கிற மாதிரி இவருக்கு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு வாங்க பக்கா மாசு, நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்திருக்கீங்க, நாட்டில் புரட்சியை நீங்க பத்த வைக்க போறீங்க. 26 வருஷம் நெல்சன் மண்டேலா ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு. ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் அவர் கட்டி பிடிச்சி அழுது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வாங்க என் எசமா தாரையான்னு பாட்டு பாடணும். பகத்சிங் தூக்கு மேடையில் நின்றுகிட்டு இருக்காரு, அப்படியே மக்களுக்கு உரையாட்டிட்டு செத்து போக போறாரு. அப்படியே இவர் ரமணா படத்துடைய விஜயகாந்த் மாதிரி கிளைமேக்ஸ்ல லஞ்சம் ஊழல், தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு பேசிட்டு ஜெயில போய் சாக போறாரு. இவர் அப்படியே பிரிய மொழிக்காக, இனத்துக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்திற்காக, நாட்டு விடுதலைக்காக, நாட்டுக்குள்ள நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடி இவர் 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே கட்சி தொடங்கியிருக்காரு. அதனால கூகுன்னு மக்கள் கூட்டம் கூடிருமா. ஒரு நடிகை பார்க்க வர்றான், 10 நாள் வந்தீங்கன்னா அப்படி துப்பிட்டு போயிடுவான்.